வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஆம்லா பானிபூரி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெல்லிக்காய் பானிபூரி சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகா, சீரகத்தூள், உப்பு, சாட் மசாலா தூள் இந்த பானிக்கு தேவைப்படும். முதல்ல பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, மல்லித்தழை, சீரகத்தூள், சாட் மசாலா, இந்த நெல்லிக்காவை பீஸாக கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கணும். இத்தனையும் சேர்த்து மிக்சியில் நல்லா வழுவழுப்பாக அரைச்சிக்கணும். நீங்கள் வந்து சில்டு தண்ணி யூஸ் பண்ணுங்கள். பானி எப்போவுமே பண்ணுறப்போ அந்த பானி வந்து சில்லாக நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் நல்லா கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது பீஸாக எப்படியும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப இதுவும் பண்ண தேவையில்லை, கரெக்டாக கட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பீஸஸாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வழுவழுப்பாக அரைச்சிட்ட பாருங்கள். இதில் வந்து நான் சில்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு முறை நல்லா அரைச்சிட்டு அந்த சட்னியை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் சில்டு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். பானிக்கு எவ்வளோ பானி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபில்லிங்கு தயார் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபில்லிங்க்கு வெவுச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின மல்லித்தழை, புதினா தழை, சீரகத்தூள், சாட் மசாலா தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவைப்படும். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கை பொடியாக பண்ணி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கினேன். இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை இத்தனையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், சாட் மசாலா தூள், மிளகாய்த்தூள், உப்பு இத்தனையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்காங்க. இதுதான் ஃபில்லிங். இந்த ஃபில்லிங்கும் நல்லா சில்ட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த ஃபில்லிங் ரெடியாக இருக்குது, பானி ரெடியாக இருக்குது. நான் ரெடிமேட் பானிபூரி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரெடிமேட் வாங்குறதுக்கு பிடிக்கலனாக்கா நீங்கள் ஹோம்மேட் பண்ணிக்கலாம். என்னோடய ரெசிபி, பானிபூரி ரெசிபி நீங்கள் பார்த்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இதில் பானிபூரியில் வந்து நான் சின்ன ஓட்டை பண்ணிவிட்டு அதில் ஃபில்லிங் போட்டுட்டு கொஞ்சமாக பூந்தி சேர்த்துருக்கேன். நீங்கள் அது கூட அவாய்ட் பண்ணலாம், பூந்தி கூட அவாய்ட் பண்ணலாம், அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பூந்தி போட்டுட்டு இந்த பானி வந்து நம்ம சில்டாக இதோட சர்வ் பண்ணோம்னா அருமையான ஆம்லா பானிபூரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்லா பானிக்கு ஜஸ்ட் மேலே ஒரு 2 பூந்தி போடுறேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த ஆம்லா பானியை வந்து இந்த பூரியுள்ள ஃபில் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.